எல்லாம் மெசலாக இருக்குதுங்கப்பா மொத்தம். போட்டு இப்படி நனைஞ்சிருவோம் வண்டி இது உள்ள விடு. வியூ பாயிண்ட் பார்த்து போகலாம். ஏங்க ஒகேனக்கல்லேருந்து இப்போ நம்ம வெளியே கிளம்புறோம் வீட்டுக்கு. எங்கே நம்ம போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். எப்படி ஸ்ட்ரைட்டாக வா? ஸ்ட்ரைட்டாக வா. ஸ்ட்ரைட்டாலாம் எனக்கு தெரியாது. வெக்கேஷனில் போடலப்பா. எங்கே போறியோ போ, விருப்பம் போல போ. ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். இங்கே பாருப்பா. குண்டு பாப்பா நல்லா நோட் பண்ணுது. ஆர்னோ நடிச்சு ரைட் ஏறி லெஃப்ட் ஏறினா ஸ்ட்ரைட்டாக ஓகே. அப்படியே மொத்த பேரும் பார்த்தாங்க பாரு டக்குன்னு. அது மாதிரிலாம் பிரேக் அடிக்கலாமா? எப்பா ஃபோன் வந்து மச்சான் உங்களுக்கு பச்சை பசங்க பார்க்கலையா? எங்கன்னா ஒரு நல்லா அழகாக இருக்கு மச்சானா. சரி எத்தரவா இடம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. சுத்தமாக சூப்பராக காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஃபீல் இங்கே இருக்குது. உண்மையாக வேறு மாதிரி தான் இருக்குது. வீடியோ ஆஃப் பண்ணல நானும். சரி கட் பண்ணிடுறேன் வந்துடுமோனே. ஓகேங்களா? ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக. ஐயோ கரெக்டாக மழை வந்துச்சு நம்ம போகிறதுக்குள்ளவே. வாழ்க்கை என்பது மழையில் தான் வாழ்க்கை. என்ன பங்கு இப்படி ஆயிடுச்சு கட்சியா? ஜெர்கின் போட்டு ஒரு போர்டு மாலேரியா உட்காந்து குரங்கு சூப்பராக இருக்குது. ஜாலியாக வந்து குளிச்சுட்டு போகலாம் பாருங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வாரம் பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே தான் வரா மாரி மொத்தம் நம்ம 4 பேர் வரா மாதிரிங்க. அது எப்படின்னு தெரில, வருமா வரமாட்டோமான்ட்டு பார்த்தா தான் பார்ப்போம். அந்த டைம் எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு வந்தால் வந்துடுவோம். இப்போ வீட்டுக்கு போனால் எப்படியும் என்னை வீட்டில் திட்டுவாங்க. ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு நாள் தான் சொல்லிட்டு வந்தேன் வெளியே. ஆனால் இன்றைக்கி பார்த்தா 3 நாள் ஆகிடுச்சு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி வந்தேன். வீட்டில் ஒரு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க. நான் சொல்லுவாங்கன்னு தெரியல, ஒரு பயமாக இருக்குது. வர வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அதோட கதை. பார்ப்போம். வேறு மாதிரி இருக்குது. எஸ் பெண்டு அப்படின்னா இப்படி வளைஞ்சிடி போவோம் ஃபுல்லாக பெண்டு. அது பாருங்கள் முன்னாடியே நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அந்த பெண்டெலாம் போட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு. அங்கே நல்லதான் அதெல்லாம் சேஃப்டிக்கோசரம் போகிறது. அபாயகரமான வளைவு. ஏற்காடு 133 கிலோமீட்ரு. ஏற்காடு மொத்தம் இங்கேருந்து 133 கிலோமீட்ரு. இங்கேருந்து 133 கிலோமீட்டர் ஏற்காடு. பிடிச்சி போட்டு போலமா உங்கள் அம்மா நவரிய மாட்டுறாரு டேய். எனக்கு கொத்தாச்சுது கையில் அப்படியே நிற்கிறா பண்ணி மாரி அது டேய். நல்லா தான் இருக்கேன். அடிப்பாங்க, வேறு எதுவும் வரமாட்டாங்க. ஆமாம் நான் ஃபங்க்ஷன் பல்தராடி. டக்குன்னு இப்படி காட்டு கையா போதும். அப்படி காட்டினா அதே ஓகேண்டா. வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிருஷ்ணகிரி ரூட்டில் தான் போய்க்கிறோம். கிருஷ்ணகிரி வரல. கிருஷ்ணகிரிக்கு பார்த்தோம்னா ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. 40 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரூட் தான், ஒரே ரூட்டு தான். வேறு ஆள் தான். ஊட்டி போயிட்டு ஊட்டிலேருந்து ஒகேனக்கல் வந்தோம். ஒகேனக்கல்லில் ஃபுல்லாக குளிச்சுட்டு ஒரு மசாஜ் ஒன்று போட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குது வேணும். சூப்பராக தான் பின்னாடி வராரு. ஓவர்டேக் பண்ணுறாரு, பின்னாடி வராரு. என்ன தெரியல அவருக்கு. பாருங்களா நல்லா தான் ஓடுறாரு ஆளுனா. பட் யார்கிட்ட ஓட்டணும் தெரியாது. கரெக்டாக ஆம்பூர் கிட்டே இருக்கும். கரெக்டாக ஆம்பூருக்கு இதுவும் 20 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் தான் இருக்குது. போயிடுவோம். ஒரு 6:30 போயிடலாம் வீட்டுக்கு. போக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி நான் வரணும். இந்த கடையில் தான் நின்று டீ குடித்தோம். அவர் நல்லா பேசுகிறாரு. தங்கமாக நல்ல மனுஷனாக இருக்கார்.
ஆ ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற இந்த சைடில் என்ன கிருஷ்ணகிரி ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த கல்லை வந்து சாப்பிட்டு போங்க. நல்லா பேசுகிறாரு. ஒரு ஹோட்டல்கார் மாரி பேசலை. ஒரு ஹோட்டலுக்கார் மாரி பேசலை, நம்ம கூட தெரிஞ்சவங்க மாரி நல்லா பேசுகிறாரு. அந்த ஒரு விஷயத்தில் பாராட்டலாம் அவரை. ஒரு கார் வந்தார், அந்த டிரைவர் அவர், அந்த வண்டிக்கு ஆக்டிங் போகிறவரும் அவர். ஒரு டிரைவராக போனால் எவ்வளோ கஷ்டம்னு பின்னாடி இருக்கிறவங்க சொல்லி தான் இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன்னு. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க கார் உள்ளே இருந்துட்டு வெளியே வர மாட்டாங்க. தண்ணி கேனு, ஜூஸு, டீ எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க. பாவம் அந்த டிரைவர் வரலாம். அவர்கிட்ட பேசியிருந்தோம். அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா வேலூர், அவர் பெங்களூர் போயிட்டு வராரு. அவர் நம்ம ஒரு 3 டைம் நம்ம ஓவர்டேக் பண்ணார். அவர் அந்த டைமில் பார்த்துருந்தேன். இங்கே வந்து நின்னா டக்கு நம்மளாண்ட வந்து நிற்கிறாரு. அவர் அதான் கூப்பிட்டு பேசணும். நல்லா தான் பேசுகிறாரு ஆளவர். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பூரில் இருக்கோம் இப்போது. சரி, அவங்க இப்போ அப்டேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே எப்படி 20 கிலோமீட்டர் வந்தனே தெரில. பார்த்தா 20 கிலோமீட்டர் ஷார்ப்பாக வந்திருக்கோம். வண்டியில் வர பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் இல்லாமல் வண்டியோட பிரிக்காக ஆரம்பிச்சிச்சு. ரிசர்வில் வீந்துச்சுங்களா வண்டி. அதனால் போகிற வழியில் எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்க் தான் அங்கே பெட்ரோல் போட்டுக்கணும். ஏன்னா ரிசர்வில் வீந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் மட்டும்தான் போகும். அதுக்கு மேலே போகாது. நம்ம வர ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எங்கேயா ஓட்டு என்ன பண்ணுறது, ஒரு சேஃப்டிக்கு போட்டுக்கணும் பெட்ரோல் பங்க் வந்தால். இறங்க ஹலோ, போச்சா இல்லையான்னு தெரில. நம்பர் வச்சுக்கல. அந்த நம்பர் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? காசு என்ன பண்ணுவேன்? போந்து தான் போதும் அது. சூப்பரான ஆளு நீ அப்படின்னா. வண்டி நல்லா விரட்டி ஓட்டணும் வந்ததுக்கு போட்டாச்சு பெட்ரோல். இப்போ நம்ம ஒன்றும் வீட்டுக்கு போகிறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் இருக்குது. 6:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலான்னு காட்டுது கூகுள் மேப்பு. பார்ப்போம். வண்டி விரட்டி தான் ஓட்டிங்கிறேன் நல்லா. வண்டி அதுலேருந்து அதான் ஆம்பூர்லாம் தாண்ட போகிறோம். போக உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். கரெக்டாக ஆம்பூரில் தான் இருக்கும். ஆம்பூரில் இதுதான் ஆம்பூர். நல்லா தான் இருக்குல்ல பொண்ணா? உடம்பு மாரி இருக்கிறான்னா ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கிறுக்கில் வராங்கப்பா. பார்த்து பொறுமையாக தான் போகணும். சிட்டிக்குள்ளே போகும்போது ஒன் வேல போகிறோம். ஃபுல்லாக டிராஃபிக்கு இதெல்லாமே நடக்குது. ஆள்லாம் கிடையாது. டிரைவராக போனால் ரொம்ப கஷ்டப்படுது. அந்த கார் வந்து அவங்களுக்கு பின்னாடி வந்து அந்த காரு காட்டுறோம் உங்களுக்கு. அப்படி சூப்பராக இருக்கும். அந்த மலை சுற்றி நம்ம பிரிட்ஜு மேலே போகிறது இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. தென்னை மரம், இந்த சொரட்டைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கட்டும். பக்கமாக இருக்குது. பச்சை குப்பம் ஊர் பேர். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகிட்டுருக்கு. பார்க்கலாமா? போகலாமாடா? என்ன போய் அன்றைக்கும் கார் கொண்டாலும் என்ன ஆச்சாண்டா? அடிச்சு அவங்க வந்து அது வந்து ஆளுங்க கொண்டு அவளை நிற்கிறாங்க. போலாமா? போலாமா? ஊட்டிக்கு போலாமா? கார் எங்கே இருக்கா? ஏதா கார் அது இருக்கு.
பிக் ஆக்சிடென்ட் தான்ப்பா. சரி வாடா போலாம்ண்ணா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருக்கு எதுவும் ஆகணும், ஒரு சின்ன இது கூட எல்லாம் போயிட்டு இருக்குது. நல்ல வேலை. ஆண்டா அப்படி போன வண்டியாம்மா? அப்படின்னு வந்து யா இந்த டிவைடர் மேலே ஏற்றி யா இந்த கம்பியில் விட்டு யா திரும்பி ஐயாப்பா ஆள் ஒன்றுமா வரும். அதுவே படங்க பரவாயில்லையா? சேஃப்டி ஏர் பேக். கார் டயரை தூக்குறானுங்க பசங்க வீட்டுக்கு எடுத்து போகிறதுக்கு. ஆ இப்போ அதை எதனா மிஷின் வச்சு எடுத்து போவாங்களா? இல்லை ஆளுங்களே எதுவும் இல்லைண்ணா, ஆள் சேஃப் தான் ஆகணும். நம்ம போகலாம் வா. என்னடா இது ஒரு சம்பவம் நடக்கலையான்னு பார்த்தேன், ஒன்று நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல வேலை ஆளுகளை எதுவும் ஆகலையாம். நேராக அந்த ஆப்போசிட்டில் வந்தவர் நேராக என்ன பண்ணி இது மேலே ஏற்றிட்டு இருக்கிறாரு, அந்த பேரிகார்டு மேலே கல் மேலே ஏற்றிக்கிறாரு. அங்கே வந்து அந்த லைட் கம்பு வரும் பார்த்தீங்களா, அதில் விட்டு வண்டி அப்படி அவளுக்கா திரும்பி நிற்குது ஃபுல்லாக டோட்டலாக. ஒரு லெஃப்ட் சைடு வீலோ ரைட் சைடு வீலான்னு சரியாக தெரில, அது வீல் மட்டும் பம்பரோட புட்டுன்னு அவளுக்கா கீழே வந்துட்டு இருக்குது. அவங்க பார்த்தவங்க சொன்னாங்க. அவ்வளோ எந்த ஏரியா டோல் சரியாக தெரில, பார்ப்போம் வாங்க. ரூட்லாம் நல்லா தான் இருக்குது. நார்மலாக டோல்கேட்டுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரு 2 கிலோமீட்டர் ரோட் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடே கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. ஏன் அப்படி போடுறாங்க எல்லாம் பாருங்க. அந்த பொண்ணை போட்டுன்னு போகிறாரு தளபதி. அவர் முன்னே போவார்னு பார்த்தா முன்னே போக மாட்டுறாரு. பொண்ணா அவங்க கொண்டாடியாடாதியா தெரியாதியா? ஆ அதான் ஆனால் உனக்கு தெரியுமான்னு கேட்குறேன். வேலூர் வந்துட்டோம் ஒரு வையா. நம்ம கரெக்டாக கீழே போனால் வேலூர், ஸ்ட்ரைட்டாக போனால் சென்னைக்கு வர ரூட்டு. நம்ம வேலூர் வந்துட்டோம். வேலூர் தெரியுமா அவனுக்கு? சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டோட வேலூர் எதுவும் தெரியும் எல்லாருக்கும். சரின்னு சொல்கிறான் பையன். என்ன பண்ணுறதுலாம் வாங்க போக கண்டினியூ பண்ணுறேன். ஏய் ரூட்டு கேட்கலாமா? ஐயோ டிரைவர் எங்கிறாரு, அவர் எங்கிறாரு பாருங்களா இந்த காரில். அங்கே பாருங்க வாழ ஆலையெல்லாம் பேக்கி ஓடி போதா. அதான் 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 ஆன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த காரில் பாருங்க டிரைவர் எங்கே உட்காங்கிறாரு, அவர் எங்கே உட்காங்கிறாரு பாருங்களா. தாத்தா எப்படி கைக்கு ஓட்டும் போதா? இல்லையா பையன் என்னடா எவ்வளோ ஓட்டுறாரு அவரியா? வேணா எவ்வளோ இல்லையா பையன் என்னடா எவ்வளோ ஓட்டுறாரு அவரியா? வேணா எவ்வளோ ஆதார் கார்டு வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இல்லை 30 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கும் நம்ம வீட்டுக்கு. அதுதான் கிட்ட வந்துட்டோம். லெஃப்ட் எடுத்துக்குள்ள போனால் ஆற்காடு ஃபுல்லாக அதான் ஆற்காடே பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரூட் இது. அப்படி வந்து வருவோம். அப்படி அந்த தான் இந்த தான் எப்படி போகிற ரூட் இது. மாடு ஓடி போகிறானுங்கடா பசங்க. எங்கே மாடு பூச்சி போகிறானுங்க பசங்க. பார்த்தீங்கன்னா பாதி மழை காலி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3 வருஷத்தில் பார்த்தா அந்த தரமாட்டதுக்கு ஆகிடும், மழையாக இருக்காது. அதெல்லாம் காலி பண்ணி தான் இது பிரிட்ஜு காட்டுறாங்க. ஜெல்லி இதெல்லாம் எம்சான் ஜெல்லி மொத்தமே அங்கே தான் கிடைக்குது நம்மளுக்கு. இங்கே தான் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை ஆகுது. பார்த்துருக்கேன். கரெக்டாக டோல்கேட்டை வந்துட்டோம். ஆற்காட்டில் தாண்டி டோல்கேட்டை வந்துட்டோம். இன்னும் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். அதுக்குள்ளே போயிடலாம் நம்ம வீட்டுக்கு. போக அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. வண்டி நியூ மாடல் லான்ச் ஆகுது.
பிஎம்டபிள்யூடா டே இது பிஎம்டபிள்யூடா அப்பா சாரா இருக்கிற ஆ அப்போ தெரில ஏன்னா இது பிஎம்டபிள்யூ பிஎம்டபிள்யூ தான் போடுது லோகோ பெட்ரோல் இல்லை எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில இப்போது ஏன்னா ரிசர்வ் 70 கிலோமீட்டர் ஓட்டினோட்டேன் கையில் ஒரு 100 ரூபா வந்துட்டு 140 தான் பெட்ரோலுக்கு போட்டேன் இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போடணும் எங்கே போய் நிற்க போகணும் ஒன்றும் புரியல வேறு பெட்ரோல் பங்க் இடம் தான் போட்டேன்னு பார்க்குறேன் பெட்ரோல் பங்க் பதில் டீசல் பங்க் நினைச்சிட்டோம் நாங்கள் தான் போட்டது சரி வாங்க பார்த்துக்கலாம் பெரும்புலி பார்க்க வந்துட்டோம் இன்னும் நம்ம வீட்டுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 கிலோமீட்டர் தான் இருக்குது கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது ஒன்றுமே முடியல நான் வேறு எப்படி போகணும் வீட்டுக்கு போயிட்டு ஆஸ்பத்திரி வர போகணும் அது வேறு ரெடி போக போகிறேன் தெரியல ஒன்றும் புரியல சரி வாங்க பார்த்துக்கலாம் எங்கேருந்து பார்த்து பார்த்தா சீக்கிரம் போயிடலாம் தாமல் வந்தாச்சு அங்கேருந்து பார்த்து நம்ம வீட்டுக்கு கிட்ட தான் ஓகே அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ எங்கன்னா போகிற மாதிரினா நம்ம பார்க்கலாம் பாய் எல்லாருக்கும் ஓகேங்களா பாய்